2024ஆம் ஆண்டு பொது தேர்தலில் கார் சின்னத்தில் போட்டியிடும் கருணா அம்மான் என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்களுடனான நேர்காணல். இந்த பொது தேர்தலில் நீங்கள் முன்வைக்கும் கொள்கை விளக்கம் என்ன? பொதுவாக இந்த 3 பிரதான விடயங்களுக்காக தான் நான் இந்த தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தது. ஏனென்றால் இந்த தமிழ் தேசியம் என்று பேசி எங்களுடைய தமிழர்களை ஏமாற்றி கொண்டிருக்கும் இந்த போலி தலைவர்களை வெளி உலகுக்கு காட்ட வேண்டும் என்பது பிரதான நோக்கம். அதாவது காத்திரமான ஒரு தலைமத்துவத்தை தமிழ் மக்களுக்கு கொடுத்து அதனூடாக கிழக்கு மாநிலத்தில் மக்களின் ஆணையுடன் வெற்றியடைந்து வடக்கு வரைக்கும் சிறந்த தலைவர்களை உருவாக்குவதற்கு துணை நிற்க வேண்டும் என்ற எண்ணம் தான் என்னுடைய நோக்கம். அதுக்காகத்தான் தற்பொழுது நாங்கள் இந்த தேர்தல் களத்திலே குதித்திருக்கின்றேன். அடுத்த 2வது விடயம் இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் இந்த ஊழல் பெருச்சாலைகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தாலும் சரி, உதாரணமாக சாணக்கியன் எடுத்தால் அவள் 60 கோடி ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு ரணில் விக்ரமசிங்கவிடம் வேண்டியுள்ளார். அதே போன்று பிள்ளையான் அவர்களை எடுத்தால் அவருக்கு 588 கோடி ஊழல் ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் முறைப்பாடாக செய்யப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு ஊழல் புரிகின்ற பொழுது மக்களை எவ்வாறு இவர்கள் சேவையாற்ற முடியும்? ஆகவே இன்று நான் 2 முறை பாராளுமன்றத்தில் இருந்திருக்கின்றேன். பல நிதிகளை கொண்டு வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றோம். ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட என்னிடம் பெருமை கூற முடியாது. அந்த அளவுக்கு நேர்மையாக இருந்து செயற்பட்டவன் நான். அந்த அடிப்படையில் அவற்றை நாங்கள் நீக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் வந்திருக்கின்றோம். இதை நான் கூறவில்லை. ஊடகங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஜனாபி கூறுகின்றார் சாணக்கியன் 60 கோடி வாங்கினார். சாணக்கியனுக்கு கிட்டத்தட்ட 690 கோடி ஊழல் இருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளது. அவை சாணக்கியன் மறுபக்கம் கூறுகின்றார் ஜனா உலகம் முழுக்க சொத்து சேர்த்து வைத்திருக்கின்றார்கள். அவை ஒன்றாயிருந்து கொள்ளையடித்த கும்பல் பிரிந்ததன் பிற்பாடு அவர்களுடைய பண்டவாளங்களை தற்போது வெளியிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழரின் தேசிய பிரச்சனை தீர்ப்பதற்கான முன்மொழிவுகளை ஏற்படுத்த முடியும். இவ்வாறு பல திட்டங்களை வைத்து தான் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகின்றோம். இதுவரை நீங்கள் அரசாங்கத்தில் பல முக்கிய பதவிகளில் அங்கம் வகித்துள்ளீர்கள். இம்முறை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகும் பட்சத்தில் உங்களின் செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கும்? எங்களுடைய அரசியல், அதாவது மக்களின் வாக்குகளால் வென்று செல்கின்ற பொழுதுதான் எங்களுடைய தேசிய பிரச்சனையை நாங்கள் முன்னெடுக்க முடியும். அந்த வகையில் நாங்கள் தேசியம் கலந்த, அதாவது தேசியத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம். ஏனென்றால் அதுக்காக தான் நான் தற்பொழுது களமுறைகின்றேன். ஏனென்றால் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான போராளிகள் தியாகம் செய்திருக்கின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான போராளிகள் வாழ்வாதாரமற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாவீர குடும்பங்கள் வாழ்வாதாரமற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இவர்களை ஏமாற்றுகின்றவர்களை நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஆகவே இவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த வாழ்வாதார முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். இதற்காக நான் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களிடம் நிச்சயமாக வெற்றி அடைந்த பிற்பாடு அன்பாக வேண்டிக் கொள்வேன். ஏனென்றால் அவர்கள் நினைத்தால் மாத்திரம்தான் இந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும். என்றால் வாழ்வாதாரம் என்பதற்கு அரசாங்கம் ஒருபோதும் உதவி செய்ய போவதில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களை நாங்கள் ஒருங்கிணைக்கின்ற பொழுது அவர்கள் இந்த வாழ்வாதாரத்துக்கான உதவிகளை வழங்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதை ஒரு திட்டமிட்ட அடிப்படையில் நாங்கள் செயல்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் தேசிய பிரச்சனையை முன்னெடுப்பதற்கு நான் ஏற்கனவே கூறியது போன்று பாராளுமன்ற குழுவை அமைத்து அந்த குழுவினூடாக நாங்கள் நாடுகளுக்கு நகர வேண்டும் என்ற எங்களுக்குள்ளே பிரிவுகள் கருத்து முரண்பாடு இருக்கின்ற பொழுது அரசாங்கம், வெளிநாட்டு அரசாங்கங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாது. அவை இதில் வென்று வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வெற்றியடைந்து யாராக இருந்தாலும் நாங்கள் அங்கு பாராளுமன்றத்திலே ஒற்றுமையாக செயற்பட வேண்டும். அதை நான் முன்னெடுப்பேன் என்பதை இடத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். ஆகவே அபிவிருத்தி தேவை இருக்கின்றது, இல்லை என்று கூறுவதற்கு இல்லை. அதைவிட தேசிய பிரச்சனை என்பது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது. என்றால் எங்கள் மொழிகள் காப்பாற்றப்பட வேண்டும், எங்கள் நிலங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். பல நிலங்கள் தற்பொழுது பறிபோய் கொண்டிருக்கின்றது. இன்று முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களால் அரச காணிகள் கிட்டத்தட்ட 8000 ஏக்கருக்கு மேல் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இழக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவையெல்லாம் அந்த நேரத்தில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்திலேயே எடுத்துக்கொள்ளவில்லை. அவை இது போன்ற பிரச்சனைகள், எங்களுடைய அரசு அதிகாரிகளின் பாதுகாப்பு போன்ற பிரச்சனைகள், இவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அவை இதற்கெல்லாம் நாங்கள் துணிந்து நின்று செயற்படுவோம் என்பதையும் இடத்திலே கூறிக்கொள்கிறேன். இதுவரை காலமும் தமிழரசு கட்சி தேசியம் மற்றும் உரிமை சார்ந்த கொள்கைகளை முன்வைத்தே தேர்தல்களை களம் கண்டு வந்தது. ஆனால் தற்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய தமிழரசு கட்சி வேட்பாளருமான இராச்சமாணிக்கம் சாணக்கியன் உரிமையுடன் கூடிய அபிவிருத்தி என்ற புதிய கோஷத்தினை முன்வைத்துள்ளார். இதனால் தமிழரசு கட்சி தமிழ் தேசியத்தை விட்டு விலகிச் செல்வதாக நீங்கள் நினைக்கின்றீர்களா? இது தொடர்பாக உங்கள் பார்வை என்ன? தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எப்போதோ தேசியத்தை தூக்கி எறிந்து விட்டது. இதை தமிழ் மக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அது வடக்கில் இருக்கிற தலைவர்களாக இருந்தாலும் சரி, கிழக்கில் இருக்கின்ற தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தமிழ் மக்களில் பாராளுமன்றம் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ் மக்களில் குளிர்காய விரும்புகின்றார்களே ஒழிய
அவர்கள் எவருமே தேசிய உணர்வோ தேசியம் பேசுகின்றவர்களோ இல்லை என்றால் ஒரு உதாரணமாக நான் கூற வேண்டும். சாணக்கியனை பொறுத்தவரையில், அதாவது நான் 2 முறை தேசிய பட்டியலில் இருக்கணும், இந்த 2ஆம் முறை தேசிய பட்டியலில் செல்வதற்கு முன்னாக ஒரு தேர்தல் வந்தது. அதிலே பசில் ராஜபக்ஷ அவர்கள் என்னை கூறினார், நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் போட்டியிட வேண்டும் என்று. நான் ஆணித்தரமாக என்று மறுத்தேன், என்னால் போட்டியிட முடியாது. அப்பொழுது அவர் கூறினார், உங்களை தேசிய பட்டியல் தர முடியாது என்று. நான் சொன்னேன், நான் பிசியாக வந்து விட்டேன், எனக்கு தேசிய பட்டியல் இருந்தவில்லை, உண்டிருந்தவில்லை, கடைசி வரையும் நான் உங்களுடைய தேசிய கட்சிகளில் போட்டியிட மாட்டேன் என்று கூறி வந்தேன். ஏனென்றால் என்னுடைய தமிழ் மக்களின் இருப்பை பறைவோ விடுவதற்கு நான் விரும்பவில்லை. ஆனால் அதே தேர்தலில் சாணக்கியன் அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே போட்டியிட்டு இருந்தார். போட்டியிட்டு படுதோல்வி அடைந்ததன் பிற்பாடுதான் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் புகுத்தப்பட்டார், சில சதிகாரர்களின் நிமித்தம். அது ஒரு வெளிப்படையான விடயம். அதன் காரணமாகத்தான் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதே உடைந்து சென்றுகின்றது. அதாவது சுமேந்திரன், சாணக்கியம் போன்றவர்களின் போலி அரசியல் தனங்களால் அல்லது அவர்களுடைய ஊழல்களால் என்று சிதை போகின்றது. ஆகவே சாணக்கியன் அபிவிருத்தியுடன் கூடிய தேசியம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே பல கோடி ரூபாய்களை லஞ்சமாக பெற்றிருக்கின்றார். அபிவிருத்தி என்று வருகின்ற பொழுது மீண்டும் அவர் அதிலே கொள்ளையடிப்பார் என்பதை நான் விடத்தில் தெளிவாக மக்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். சென்ற பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிட்டதன் காரணத்தால் அங்கு ஒரு தமிழ் பிரதிநிதித்துவம் பறிபோனதாக உங்கள் மேல் ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. அது தொடர்பாக உங்கள் கருத்து? நாங்கள் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் நான் அகில இலங்கை தமிழர் மகாசபை என்கின்ற தமிழ் கட்சியில் அம்பாறை மாவட்டத்திலே போட்டியிட்டேன். அங்குள்ள மொத்த வாக்குகளே 58,000 வாக்குகள் தான். அதில் கிட்டத்தட்ட 30,000 வாக்குகளை அந்த மக்கள் எனக்கு வழங்கியிருந்தார்கள். அதிலே கிட்டத்தட்ட 4,000 வாக்குகள் செல்லுபடியற்ற வாக்காக மாறியிருந்தது. அந்த வகையில் அந்த மக்கள் கிட்டத்தட்ட வீதாசாரத்தின்படி பார்த்தாலும் 75% வாக்குகளை எனக்கு தான் வழங்கியிருந்தார்கள். அவை விடத்தில் சில இயலாத தன்மையுடைய சில தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல்வாதிகள் கர்ணம் வந்தபடியால்தான் நாங்கள் தோற்று விட்டோம் என்று கூறினார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 12,000 வாக்குகளை தான் அதில் பெற்றிருந்தார்கள். ஏன் அவர்களால் விட்டுக் கொடுக்க முடியவில்லை என்றால், அவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் அம்பாறை மாவட்டம் பறிபோய் கொண்டிருக்கின்றது. ஒரு பிரதேச சேலத்தை கூட அவர்களால் தரம் உயர்த்த முடியவில்லை. அது போன்ற ஒரு துணிச்சலற்ற அரசியல்வாதிகளை அங்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதுபோன்ற துணிச்சலற்ற தங்களால் முடியாதென்றால் அதை விட்டு தர வேண்டும். அதற்கும் முடியாதவர்கள் தான் இந்த போலித்தனமான பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார்கள். நிச்சயமாக நான் முடிவெடுத்திருக்கின்றேன், வெல்லப்போவது உறுதி. மட்டக்களப்பு மாவட்டத்திலே வென்றதும் நாங்கள் அம்பாறை மாவட்டத்திலே பாரிய பிரச்சனை இருக்கின்றது, அதற்கெல்லாம் நான் ஓம்பெடுப்பேன் என்பதை இடத்திலே கூறிக்கொள்கிறேன். நீங்கள் பாராளுமன்றம் தெரிவு செய்யப்படும் நிலையில் மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களின் நீண்ட நாள் பிரச்சினை தொடர்பாக நீங்கள் முன்வைக்கும் தீர்வு என்ன? மயிலத்தமடு பிரச்சனை என்பது எங்களுடைய பணியாளர்களின் மேய்ச்சல் தரை. அந்த பிரதேசம் என்ற அளவுக்கு நான் கடந்து பழகியவன், கிட்டத்தட்ட 15-20 வருடங்களாக அந்த பிரதேசங்களை நன்கு அறிந்தவன் என்ற வகையில் அது ஒரு மேய்ச்சல் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலம். அந்த பிரச்சனை தற்பொழுது சிங்கள விவசாயிகளால் விவசாயத்துக்கு காணிகள் பிடிக்கப்பட்ட பிற்பாடு அங்கு மாடுகளை மேய்க்கின்ற பிரச்சனை பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாடுகள் கொல்லப்பட்டிருக்கின்றது. இதை அந்த பணியாளர்கள் பல தரப்பிடமும் எடுத்து சொல்லியும் கூறியும் எதுவித தீர்வும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கவில்லை. 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த முறை இருந்தார்கள். ஆனால் தமிழ் பாராளுமன்ற அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அதை அவர்கள் ஒரு அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டு இதை தீர்க்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தார்களே ஒழிய தீர்வை காண வேண்டும் என்று அவர்கள் முற்படவில்லை. இவர்கள் 1 வருடத்துக்கு மேலாக அந்த பணியாளர்கள் வீதியில் இருக்கிறார்கள். இவர்கள் ஒருபோதுமே அந்த 4 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு தடவை கூட அவர்களை ஜனாதிபதியை சந்திப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. ஏன்னால் நான் அதிகாரத்துக்கு வந்தது உடனடியாக நான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து சட்ட ரீதியாக தடுப்பதற்கான அதிகாரம் இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு மாவட்ட எல்லைக்குள் இன்னொரு மாவட்ட மக்கள் அத்துமீறி குடியேற முடியாது. ஆனால் நிலங்களை வாங்க முடியும். அது இலங்கையில் இருக்கின்றவர்கள் எங்கு நிலங்களை வாங்கலாம், எங்கு குடியேறலாம், அது சாதாரண சட்டம். ஆனால் அத்துமீறி குடியேறுவது என்பதை சட்ட ரீதியாக நாங்கள் அகற்ற வேண்டும். இதை எவருமே மறக்க முடியாது, தடுக்க முடியாது. 2 வகையாக நாங்கள் அதை அணுக வேண்டும். ஒன்று சட்ட ரீதியாக அணுக வேண்டும், அடுத்தது துணிச்சலுடன் சென்று அங்குள்ளவர்களை ஒன்று விரட்டி அடிக்க வேண்டும். அது போன்ற நடவடிக்கை ஈடுபட்டால் மாத்திரம்தான் அந்த குடியேற்றத்தை அகற்றி நாங்கள் எங்களுடைய நிலங்களை மீட்டெடுக்கலாம். அதே வேளையில் எங்களுடைய பணியாளர்களும் சிறந்த முறையில் அந்த பண்ணை தொழிலை செய்ய முடியும் என்பதை இடத்திலே கூறிக்கொள்ளும். நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகும் பட்சத்தில் நீண்ட காலமாக உள்ள கல்முனை பிரதேச சபை தரம் உயர்த்தல் பிரச்சினைக்கு
நீங்கள் வழங்கும் தீர்வு என்ன? என்னை பொறுத்தவரையில் இது எப்போதோ தீர்த்திருக்க வேண்டிய பிரச்சனை. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்கட்சியாக இருந்து செயற்பட்ட காலத்தில் பாதுகாப்பு நிதி வழங்குவதற்கு கையுயர்த்தி கொண்டிருந்தார்கள் என்று அந்த கட்டத்தில் அவர்கள் ஒரு கட்டளையை விடுத்திருந்தால், இந்த தீர்வை தந்தால் மாத்திரம்தான் அதுக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்று கூறியிருந்தால் அது தீர்க்கப்படுகிறது. ஆனால் எதுவித முயற்சியுமே அவர்கள் மேற்கொள்ளவில்லை. வீணாக வளமை போல் கத்திக்கொண்டு திரிகின்றார்கள். நாங்கள் வந்தால் தீர்ப்போம் தீர்ப்போம் தீர்ப்போம். அவை உண்மையில் அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை என்றால் ஒரு பிரதேசம் இருக்கின்ற பொழுது அதற்கான எல்லை வரைவுகள் தேவை, அதற்கான கணக்கு ஆய்வறிக்கைகள் அதிகாரம் தேவை. அதே போன்று பல அதிகாரங்களை அந்த பிரதேசத்துக்கு வழங்க வேண்டும். அவை நிச்சயமாக நான் வந்ததன் பிற்பாடு இதை முன்னெடுப்பேன், இதுக்கு தீர்வை நாங்கள் காணுவோம் என்பதை கூறிக்கொள்கின்றோம். ஏனென்றால் ஒன்று செயலகத்தை கொண்டு வந்திருக்கின்ற பொழுது அது வழங்கப்பட வேண்டும், அதை எவருமே மறக்க முடியாது. ஆகவே இது இலங்கையிலே இருக்கின்ற பிரதேசங்களும் இது ஒரு வேடிக்கையான புதுமையான விடயமாக இருக்கின்றது. என்றால் அது ஒரு சாதாரண விடயம். அது அங்கு அரசியலாக்கி பூதாகரமாக்கி அதை நாங்கள் அங்கு கிளப்புவதற்கான தேவையும் இல்லை. ஏனென்றால் ஒரு அக்கவுண்டை நியமித்து கணக்காய் வரிகளுக்குரிய அதிகாரத்தை வழங்கி எல்லை நிர்ணயங்களை நாங்கள் எடுக்கின்ற பொழுது அது சாதாரணமாக அது ஒரு பிரதேசமாக மாற்றமடையும். இதை நாங்கள் செய்வோம் என்பதையும் கூறிக்கொள்கிறேன்.